2026 இடம் வாங்க போறீங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்க. இது ஹவு டு இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட் பார்ட் 2. ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் பண்ற தப்பு, இங்க இடம் கிடைக்குது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. அப்படின்னு வாங்கிட்டு வருத்தப்படுறாங்க. ஆனா உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேத்த மாதிரியான இடத்தை தான் நீங்க வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்ல, எல்லா ஃபெசிலிட்டிஸோட பக்கத்துல ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், நான் எதுக்காக அலையக்கூடாது, எல்லாமே அங்க இருக்கணும். இதுதான் உங்களுடைய நீடா இருக்குன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி தான் நல்ல ஆப்ஷனா இருக்கும். இதுல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கும் அண்ட் அப்ரிசியேஷன் பார்த்தா ஒரு டீசென்டான அப்ரிசியேஷன். என்கிட்ட பெரிய பணம் கிடையாதுங்க, மீடியம் பட்ஜெட் தான் இருக்கு. ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் வந்து சீக்கிரமா வளர்ந்துடும் அப்படி நினைக்கிறீங்கன்னா சிட்டிக்குள்ள இடம் வாங்க முடியாது. ஆனா சிட்டில இருந்து அவுட்டர்ல இன்னொரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ பெருசா டெவலப் ஆகக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க. கண்டிப்பா நல்ல அப்ரிசியேஷனோட நல்ல ரிட்டர்ன்ஸும். இதுல நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணணும், உடனே வீடு கட்ட முடியாது. அதே சமயம் நீங்க சிட்டிக்குள்ள ஒரு வேலை இருக்கு அப்படின்னா நீங்க டிராவல் பண்ணி வந்துட்டு போற மாதிரி இருக்கும். உங்களுடைய கம்ஃபர்ட்டை பார்த்து இல்ல, எனக்கு ஒரு பிக்சட் டெபாசிட் மாதிரி வேணும், இப்ப பணம் போட்டு இப்போதைக்கு நான் எடுக்கக்கூடாது அப்படின்னா ஊருக்கு நல்ல அவுட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு காலத்துல டெவலப் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த இடத்துல போய் நல்ல பெரிய இடமா ஏக்கர் கணக்குல அந்த இடம் கிடைக்கும், அந்த இடத்துல வாங்க. இது ரொம்ப அவுட்டரா இருக்கும், எந்த டெவலப்மெண்ட்டும் இப்போதைக்கு இருக்காது. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அந்த ஏரியால வருதுன்னா அந்த இடத்தோட வேல்யூ எங்கேயோ போயிடும். நம்மள்ட்ட இருக்கிறது பெரிய இடங்கிறதுனால ஃபியூச்சர்ல பெரிய அப்ரிசியேஷன்